ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய வரலாற்றில் மாமன்னர் என்று அழைக்கப்படும் அக்பரின் ஆட்சி காலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1556 முதல் 1605 வரை ஆட்சி செய்த அக்பர் வெறும் 13 வயதிலேயே அரியணை ஏறினார். அவரது ராஜ்யம் ஆப்கானிஸ்தான் முதல் வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் கோதாவரி வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. அக்பர் தனது ஆட்சியை நிலைப்படுத்த ராஜபுத்திரர்களுடன் நெருங்கிய உறவை மேற்கொண்டார். 1562 ராஜபுத்திர இளவரசி ஜோதாபாயை மணந்தார். இவர்களுக்கு பிறந்த மகன்தான் பிற்காலத்தில் ஜஹாங்கீர் என்று அழைக்கப்பட்டார். அக்பரின் அவையில் மத நல்லிணக்கம் போற்றப்பட்டது. பீர்பால், பகவான் தாஸ் மற்றும் மான்சிங் போன்ற ராஜபுத்திரர்கள் அக்பரின் ஆட்சியில் மிக உயர்ந்த பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். அக்பரின் மிகச்சிறந்த சீர்திருத்தம் எது தெரியுமா? பழைய நிலவரி வசூல் முறையை ஒழித்ததுதான். இதன் முக்கிய சிற்பி அக்பரின் நிதி அமைச்சர் ராஜா தோடர்மால். இந்த புதிய சட்டத்திற்கு சப்தி அல்லது பந்தவஸ்து என்று பெயர். சமூக மாற்றங்களையும் அவர் கொண்டு வந்தார். பெண்களின் திருமண வயதை 14ஆகவும் ஆண்களுக்கு 16ஆகவும் நிர்ணயித்து பால்ய விவாகத்தை தடை செய்தார். அது மட்டுமின்றி ஜெசியா என்ற வரியையும் ரத்து செய்து சாதனை படைத்தார். அக்பரின் அவையை அபுல் பாசல் மற்றும் அபுல் பைசி போன்ற அறிஞர்கள் அலங்கரித்தனர். அக்பரின் வரலாற்றை கூறும் ஐனி அக்பர் மற்றும் அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இக்காலத்தில்தான் எழுதப்பட்டன. இசை மேதை தான்சேன் மற்றும் ராமசரிதமானஸை எழுதிய துளசிதாசர் ஆகியோரும் இக்காலத்தைச் சேர்ந்தவர்களே. அக்பரின் மிக நெருங்கிய நண்பர் பீர்பால். இவருடைய இயற்பெயர் மகேஷ் தாஸ் ஆகும். அக்பர் பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரத்தை உருவாக்கினார். அனைத்து மதங்களின் நல்ல கருத்துக்களையும் இணைத்து தீன் இலாஹி என்ற புதிய மதத்தை அவர் உருவாக்கினார். மத விஷயங்களில் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். வரலாறு என்பது வெறும் போர்களை பற்றியது மட்டுமல்ல, ஒரு மன்னன் மக்கள் மனதில் எப்படி வாழ்ந்தார் என்பதை பொறுத்தது. அக்பர் தனது வீரத்தால் மட்டுமல்ல, தனது மத நல்லிணக்கம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களால் இன்றும் இந்திய வரலாறின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக திகழ்கிறார்.